வணக்கம், உங்க ஷெஃப் சங்கர். நியூட்ரிஷன் செக்மெண்ட்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஹரா சென்னா கி சாட். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். இதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். வேக வைச்ச பச்சை பயிறு, ஆனியன், டொமேட்டோ, கிரீன் சில்லி, லெமன், சாட் மசாலா, ஆயில், கொரியாண்டர் லீவ்ஸ், சுகர், சால்ட், மேங்கோ. இதுக்கு தேவையானதை இன்கிரியன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம டிஷ் எப்படி பண்ண போறோம்ன்ற நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை வச்சுக்கலாம். தேவையான அளவு நம்ம இப்போ ஆயில் விட்டுக்கிறோம். ஆயில் ஹீட் ஆச்சு. இப்போ நம்ம அதில் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் குக்க ஆரம்பிச்சு இப்போ நம்ம இதில் கிரீன் சில்லி, டொமேட்டோ, பச்சை பயிறு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம டொமேட்டோ போட்டாச்சு. இதை இப்போ சாட்டே பண்ணணும். அடுத்து நம்ம கிரீன் சில்லி போட போகிறோம். இந்த டிஷ் எனர்ஜி லெவல்ல பாத்தீங்கன்னா 145 கேலோரிஸ் இருக்கு. இதுல 8.4 கிராம்ஸ் புரோட்டீன் லெவல் இருக்கு. இதுல கார்போஹைட்ரேட்ஸ் பாத்தீங்கன்னா 20.0 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. அடுத்து பச்சை பயிர் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இதுல இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இதுல விட்டமின் ஏ இருக்கு. இது நீங்க பச்சை பயிர் போட்டு தான் செய்யணும்னு இல்லை. சுண்டல் போடலாம், காராமணி போடலாம், மொச்சை கூட போட்டு செய்யலாம். இல்லை இப்போ நம்ம லைம் ஜூஸ் போட போறோம். இது ஒரு லோ ஃபேட் டிஷ்ன்றனால இதுல ஃபேட் வந்து 3.4 கிராம் தான் ஃபேட் இருக்கு. இதுல இப்போ சால்ட்டும் சாட் பவுடரும் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். அடுத்து நம்ம இப்போ சாட் மசாலா மிக்ஸ் பண்ண போறோம். ஃபைனலாக இதில் நம்ம இப்போ சுகர் போட போறோம். சுகர் எதுக்காக போடணும்? இதோட கிரீன் கண்டென்ட்ஸ் மெயின்டைன் ஆகும், அதுக்காக சுகர் போடுறோம். அடுத்து நம்ம கொத்தமல்லி இலை போடுறோம். ஹரா சென்னா கி சாட் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம சர்வ் பண்ண போறோம். இதில் இப்போ நம்ம மேங்கோ மிக்ஸ் பண்ண போறோம். புளிப்புக்காக ஒரு லெமன் வச்சு வைக்கிறோம். ஹரா சென்னா கி சாட் ரெடி ஆச்சு. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட. இது நீங்க சப்பாத்தி கூட உள்ள வச்சு சாப்பிடலாம், இல்ல பிரெட் கூட கூட சாப்பிடலாம். இந்த மல்டிகிரெயின் யூஸ் பண்ணி சாப்பிடுறவங்க இது நல்லா சாப்பிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல டிஷ். இதுல பாத்தீங்கன்னா 145 கேலரிஸ் இருக்குது. இதுல லோ ஃபேட் டிஷ்ஷும் கூட இது.